உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். சாய் போதாமிருத், அதாவது அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு. பாபாவோட பலவிதமான அற்புதங்கள் சேகரித்து இந்த சாய் லீலா போதாமிருத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அருமையான ஒரு லீலை, பாபா நடத்திய லீலை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வேற ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தின் பேர் ஸ்ரீ சாய்பாபாவோட அவதாரம் மற்றும் அவர் இங்க பூமிக்கு இருக்க காரியத்தோட நோக்கம். இது எழுதினவர் அச்சுத் யஷ்வந்த் தோண்ட் அப்படிங்கிறவர். தத்தாத்திரே ஜெயராம் ராஜே அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு வக்கீல் டானா, அந்த ஊர்ல இருக்கிற பாம்பே பக்கத்துல டானா அப்படின்ற ஒரு ஜில்லா இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அதுல ஒரு வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. 1955 அந்த வருஷத்துல அவர் சச்சரித்திர பாராயணம் சப்தாக பாராயணம் பண்ணி அதை புதன்கிழமை முடிச்சுட்டு வியாழக்கிழமை அதோட கடைசி சாப்டர் மட்டும் படிச்சுட்டு அவர் சுவாமிக்கு வீட்லயே நைவேத்தியம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு வீட்டில். கரெக்டாக அவர் உட்காரும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, யாருக்காவது சாப்பாடு கொடுத்தா தேவையில்லையே, நம்மளே சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதுக்காக அவர் சாப்பிட உட்காரும் போது கரெக்டாக வாசல்ல ஒரு ஃபக்கீர் நிற்கிறாரு. ஃபக்கீர் நிற்கும் போது, ஆஹா ரொம்ப நல்லதா போச்சு, ஃபக்கீர் வந்திருக்காரு, இந்த சாப்பாட்டுலேருந்து ஒரு பகுதி அவருக்கே கொடுத்தா ரொம்ப நல்லதா போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஃபக்கீர் உள்ள கூப்பிட்டா சாப்பிட தயங்குவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாரு, ஒரு வாழை இலையில பண்ணிருக்கிற அத்தனை பொருள்கள், சாப்பிட்றதுக்காக பண்ணிருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களை அந்த இலையில மடிச்சு எடுத்துன்னு போயிட்டு அவர் கையில கொடுத்து, நீங்க உங்களுக்கு விருப்பமான இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வந்திருக்கிற ஃபக்கீர் சொல்றாரு, நான் உங்களுடைய உங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுறேனே அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது, ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க என்னோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவரை உள்ள மரியாதையோட கூட்டின்னு அவர் பக்கத்துலயே அமர வச்சு அவர் மனைவியிடம் சொல்லி அவருக்கும் வரிசை கிரமமா எல்லா பொருள்களும் சாப்பாடு பரிமாற சொல்றாரு. வந்திருக்கிற ஃபக்கீரும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஏந்து முடிச்ச உடனே அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு தட்சிணையை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. தட்சிணா கொடுன்னு கேட்கும்போது இவர்கிட்ட சுத்தமா காசு இல்லை. ஏன்னா இவர் வக்கீல் தொழிலா இருந்தாலும் அன்னைக்கு இவரோட ஒரு கிளையண்ட் அவர் இவருக்கு காலையில 50 ரூபாய் கொண்டு தரேன்னு சொன்னாரு. ஆனா அவர் வரல. அவர் வந்திருந்தாருன்னா இவர் காசு கொடுத்துருப்பார். இவர்கிட்ட இருந்து 2 அணா மட்டும்தான். அவர் அந்த ஃபக்கீர் கிட்ட சொல்றாரு, மன்னிக்கணும் ஐயா, என்கிட்ட 2 அணா மட்டும்தான் இருக்கு, இப்ப சதிக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க நான் எனக்கு இந்த 50 ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு 10 ரூபாய் இதுலேருந்து கண்டிப்பா நான் தரேன், அதுதான் என் மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது, இனிமே அந்த கிளையண்ட் வரமாட்டான். ஏன்னா அவனோட பஸ் காலையிலேயே போயிடுச்சு, அந்த பஸ்லாம் அவர் வரல, இனிமே அப்புறம் எப்போ வருவானோ தெரியலன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மத்தியானம் 3லேருந்து 4 மணிக்குள்ள அவன் 50 ரூபாய் கொடுப்பான், நான் 5 மணிக்கு கரெக்டா நிப்பேன், நீ எனக்கு அந்த 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபக்கீர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கேத்த மாதிரி இவர் அவர் ஃபக்கீரோட பேச்சை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. ஆமா, பஸ்ஸே இல்லை, அந்த ஆள் எங்கேருந்து வர போறான் அப்படின்னு நினைச்சிட்டு நிர்லட்சியமா விட்டுடுறாரு. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளையண்ட் பஸ் பிடிச்சு வேற ஏதோ ஒரு வழியில 3லேருந்து 4 மணிங்கிற போது 3:30 மணிக்கு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு கதவை தட்டி, ஐயா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய இந்த 50 ரூபாய் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 50 ரூபாய் கொடுத்துடுறாரு. அந்த 50 ரூபாய் கொடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே 5 மணி ஆறுது. 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அந்த ஃபக்கீர் வாசல்ல நிக்கிறாரு. நீ எனக்கு கொடுக்குறேன், நீ உனக்கு காசு வந்துருச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய் வாங்கிக்கிறாரு. இந்த ராஜே அப்படிங்கிற இந்த வக்கீலுக்கு ஒரே ஆச்சரியம், யார் இந்த ஃபக்கீரா இருக்க முடியும், திடீர்னு அழைக்காமே வாசல்ல நின்னாரு. அதுவும் நான் சப்தாகம் முடிச்ச உடனே நின்னாரு. வெளியில சாப்பிடுறியான்னா, இல்ல உன் கூட உள்ளேயே உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம்
அந்த தட்சிணா கொடுத்து முடிச்ச உடனே அவர் வந்து 10 ரூபா கொடுக்குறாருல, இந்த உதி வாங்கிக்கோ அப்படின்னு கையை நீட்ட சொல்றாரு. இந்த வக்கீல் வந்து கை நீட்டும் போது உதிக்கு பதிலாக ரோஜா பூவா வந்து விழறது அவர் கையில. அது இன்னும் பெரிய ஆச்சரியமா இருது. என்ன சக்தி இந்த ஆள், யார் இவரு, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு வேலைகள்லாம் அவர் செய்கிறாரே. எனக்கு வந்து அந்த கிளையண்ட்டே வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவர் கரெக்டாக துல்லியமாக டைமும் சொன்னார். 3லேருந்து 4க்குள்ளே வருவான், நான் 5 மணிக்கு வரேன். ஸோ அவர் காலையிலேருந்து சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே வந்திருக்கு. அப்போது அதே மாதிரி உதிக்கு பதிலாக என் கையில் வந்து ரோஜா பூவாக வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஆச்சரியம். வந்திருக்கிறது வந்து வேற யாரையா இருக்க முடியாது, கண்டிப்பா என்னோட சாயியா தான் இருக்க முடியும். ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவனை உணர்றது நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுறது அவருக்கு. அப்போ வந்து ஆனா வந்து மனசுக்குள்ள அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னோட பிரார்த்தனையை வந்து அவர் ஏத்துண்டு ஃபக்கீர் மூலமா என் வீட்டுக்கு வந்து உணவு உண்ணாரு அப்படிங்கிறது ஒரு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சாயிவால நடத்த முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மனசார அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வச்சோமையானா எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த என்னோட கிளையண்ட்டே வரமாட்டான் அப்படிங்கிற அந்த ஆளை எப்படியோ வரவழைச்சார். அதுதான் அவரோட அந்த சக்தி, அந்த தெய்வீக சக்தி அப்படின்ட்டு அன்னியிலேருந்து அவருக்கு வந்து பாபா மீது இருக்கிற பக்தி, ஸ்ரத்தா, அவர் மேல இருக்கிற அன்பு, பாசம், மரியாதை எல்லாம் பல மடங்கு வந்து பெருகிடுச்சு. இந்த கதை வந்து இந்த நிஜமா நடந்த சம்பவம் டானேல நடந்தது. கேட்கறதுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா நம்மளோட மன உறுதி எந்த அளவுக்கு பாபா வந்து சோதிச்சு அதை சீர்படுத்தி அதுக்கு வந்து இன்னும் நம்பிக்கையை வந்து திடமாக்கிட்டு அவர் வந்து செய்யறதுக்காக அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிறாருங்கிறது இந்த கதை தான் ஒரு அருமையான உதாரணம். ஓம் சாய்ராம்.